வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்டு. நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் மாடல் வெர்ப்ஸ் ஆர் மாடல் ஆக்சிலரிஸ். இந்த மாடல் வெர்ப்ஸை நம்ம ஹெல்பிங் வெர்ப்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது மெயின் வெர்பு கூட ஹெல்பிங் வெர்பாக இந்த மாடல் ஆக்சிலரிஸ் வெர்ப் வரும். There are 13 model auxiliary verbs: can, could, may, might, must, shall, should, will, would, ought to, used to, need, dare. இந்த 13மே மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். இந்த 13ல் ஒரு 4 மாடல் வேர்ப்ஸை மட்டும் நம்ம குவாசி மாடல்ஸ் ஆர் செமி மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். எதெல்லாம்? ought to, used to, need, dare. இது எல்லாமே செமி மாடல்ஸ். எதனால செமி மாடல்ஸ்ன்னு சொல்கிறோம்? மற்ற எல்லா மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸும் ஹெல்பிங் வெர்பாக தான் ஆக்ட் பண்ணோம். அதாவது ஹெல்பிங் வெர்பாக மெயின் வெர்பு கூட சேர்ந்து வரும். கேன், ரைட், அந்த மாதிரி. இப்போ ரைட்டுங்கிறது என்னது? மெயின் வெர்பு. ஸோ அது கூட இந்த கேனுங்கிற மாடல் ஆக்சிலரி வெர்பு வந்திருக்கு, அதாவது ஹெல்பிங் வெர்பாக வந்திருக்கு. ஆனால் இந்த செமி மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணோம்னா, அதாவது மாடல் வெர்ப்ஸ் மாதிரியும் ஆக்ட் பண்ணோம், அதே டைமில் மெயின் வெர்பு மாதிரியும் ஒரு சென்டென்ஸில் வரும். அதனால தான் இதை செமி மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம இதுக்கான நிறைய எக்ஸாம்பிளை பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிளை பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்து யூஸ் த கரெக்ட் மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ்னு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அந்த சென்டென்ஸில் எந்த ஆக்சிலரி வெர்ப் அதுக்கு மேட்ச் ஆகுது, எந்த மாடல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம இப்போ தனித்தனியாக ஒவ்வொரு மாடல் வெர்ப்ஸும் அதோட யூசேஜ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கேன் அப்படின்னா மீனிங் என்ன? முடியும். அதாவது கேன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு எபிலிட்டியை குறிக்குது. எபிலிட்டின்னா என்ன? ஒரு திறமையை குறிக்குது. என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு திறமையை குறிக்கிறதுக்கு நம்ம கேன் யூஸ் பண்ணுறோம். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ், என்னால் இங்கிலீஷ் பேச முடியும். ஐ கேன் ரன் ஃபாஸ்ட், என்னால் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். இது எல்லாம் எதை குறிக்குது? எபிலிட்டியை குறிக்குது. என்னோடய திறமை, என்னால் முடியும் அப்படிங்கிறத குறிக்குது. அதனால் நம்ம கேன் யூஸ் பண்ணுறோம். எபிலிட்டியை குறிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கு, அதாவது ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு தாழ்வாக ஒரு கொஸ்டினை கேட்குறதுக்கும் கேன் யூஸ் பண்ணுறோம். எனக்கு ஒரு பென் தர முடியுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, முடியுமா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கும் நம்ம கேன் தான் யூஸ் பண்ணுறோம் கொஸ்டினில். கேன் யூ கிவ் மீ எ பென் ப்ளீஸ்? இது என்ன சென்டென்ஸ்? அதாவது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அது ரெக்வெஸ்ட். அப்போ இது ரெக்வெஸ்ட். அப்போ எபிலிட்டிக்கு மட்டும் இல்லை, ரெக்வெஸ்ட்டுக்கும் நம்ம கேன் தான் யூஸ் பண்ணுறோம். முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம கேன் யூஸ் பண்ணுறோம். பெர்மிஷன் கேட்குறதுக்கும் நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். கேன் ஐ கோ டு த லைப்ரரி அப்படின்னா என்ன மீனிங்? நான் லைப்ரரிக்கு போக முடியுமா? அப்போ முடியுமான்னு கேட்கணுன்னா நம்ம கேன் யூஸ் பண்ணுறோம். இங்கே இது பெர்மிஷனாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, முடியும், முடியுமா, இந்த ரெண்டுக்குமே நம்ம கேன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மாடல் வெர்ப் குட்னா என்ன அர்த்தம்? இதுவும் முடியும் தான் அர்த்தம். ஆனால் பாஸ்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணணும். கேன், குட்டுங்கிறது அப்போ என்னது? பாஸ்ட் டென்ஸ். அதாவது பாஸ்டில் நடந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணுறோம். ஐ குட் ஸ்பீக் இங்கிலீஷ் இன் மை சைல்டுஹுட். சைல்டுஹுட்னா என்னோட சின்ன வயசில் என்னால் நல்லா இங்கிலீஷ் பேச முடிஞ்சுது. அப்போது அது நடந்து முடிஞ்ச ஒரு செயலை குறிக்குது. அதனால் அதில் முடிந்தது, அதுக்கு குட் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம குட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, ரொம்ப பணிவான வேண்டுகோளுக்கு நம்ம குட் யூஸ் பண்ணுறோம். அதாவது பொலைட் ரெக்வெஸ்ட். அங்கே கேன் யூ கிவ் மீ எ பென் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டோம். அதுவும் ரெக்வெஸ்ட் தான், தாழ்மையாக வேண்டுறது தான். ஆனால் அதை விட தாழ்மையாக வேண்டுறது தான் குட். குட் யூ கிவ் மீ எ பென் ப்ளீஸ் அப்படின்னா ரொம்ப பணிவாக கேட்குறதா அர்த்தம். அப்படி நீங்கள் ரொம்ப பணிவாக கேட்கணுன்னா அதுக்கு குட் தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவாக கேட்குறீங்கன்னா அதுக்கு முடியுமான்னு கேட்குறப்ப குட். ரொம்ப பணிவாக கேட்கணுன்னா குட் யூஸ் பண்ணோம். நார்மல் ரெக்வெஸ்ட்டாக கேட்கணுன்னா கேன் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் மாடல் வெர்ப் மே அப்படின்னா என்ன மீனிங்? கூடும் அப்படின்னா ஒரு சாத்தியத்தை குறிக்குது. ஒருவேளை பாசிபிள் இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம மே யூஸ் பண்ணணும். இல்லைன்னா பெர்மிஷன் கேட்கணும், அதாவது ஒரு அனுமதி வாங்கணும்னா மே யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இட் மே ரெயின் டுடே அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி மழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல, மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது, அதாவது மழை பெய்யக்கூடும் இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக நம்ம மே யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சாத்தியம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம மே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பெர்மிஷன் கேட்குறதுக்கும் மே யூஸ் பண்ணியிருக்கோம். மே ஐ கோ டு த சினிமா, நான் இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாமா அப்படின்ட்டு பெர்மிஷன் கேட்குறதுக்கும் மே யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ மேயை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? ஒரு வாய்ப்பு இருக்குது, கூடும்,
இன்றைக்கி வந்து இது நடக்கக்கூடும், இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம மே யூஸ் பண்ணுறோம். பெர்மிஷன் கேட்கணும், எங்கேயாவது போகிறதுக்கு பெர்மிஷன் கேட்கணுன்னாலும் நம்ம வந்து மே யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மாடல் வெர்ப் மைட். மைட்டுங்கிறதுக்கு மீனிங் என்ன? இதுவும் கூடும் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் வந்து பாசிபிலிட்டி, இதுவும் பாசிபிலிட்டியை தான் குறிக்குது, அதாவது சாத்தியத்தை தான் குறிக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் குறிக்குது. ஆனால் மேயை விட ரொம்ப கம்மியான பாசிபிலிட்டி, அதாவது வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. வாய்ப்பு நிறையா இருக்குன்னா மே யூஸ் பண்ணணும். வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லினா நீங்கள் வந்து மைட் யூஸ் பண்ணணும். இட் மைட் ரெயின் டுடே. இன்றைக்கி மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது, ஆனால் வந்து கொஞ்சம் தான் வாய்ப்பு இருக்குது. அதாவது மெயின்ங்கிற வேர்டு வந்து நம்ம நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப இட் மே ரெயின் டுடேன்னு சொல்கிறோம். கம்மியாக வாய்ப்பு இருக்குது, அதனால் நம்ம வந்து இட் மைட் ரெயின் டுடே, இன்றைக்கி வந்து மழை பெய்ய கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறப்ப மைட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் மாடல் வேர்ப் மஸ்ட். மஸ்ட் அப்படின்னா கட்டாயம், அதாவது கம்பல் பண்ணுற மாதிரி, கட்டாயப்படுத்துறது. நீங்கள் வந்து கட்டாயம் இதை பண்ணணும், கட்டாயம் அங்கே போகணும், அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணணும். See this example. I must go to the supermarket today. நான் வந்து கட்டாயம் இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும். இப்போ கட்டாயம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வந்து மஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். You must read this book. நீ வந்து கட்டாயம் இந்த புக்கை வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து அதில் வந்து மஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா வந்து கட்டாயப்படுத்துகிறோம், அதனால் வந்து மஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஷால். ஷால் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம்? ஒரு செயலை வந்து செய்யலாமா அப்படின்னு கேட்குறதுக்காக நம்ம ஷால் யூஸ் பண்ணுறோம். See this example. Shall I go? நான் போகலாமா? இதில் வந்து செயல் எது, ஆக்ஷன் எது? கோ. அதை வந்து செய்யலாமான்னு நம்ம வந்து கேட்குறோம். Shall I goன்னா நாங்கள் போகலாமா? Shall I carry your bag? நான் வந்து உன்னோட பேகை வந்து தூக்கிட்டு வரலாமா? கேரினா தூக்கிட்டு வருது, அப்போ அந்த செயலை வந்து நம்ம செய்யலாமான்னு கேட்குறோம் ஒருத்தவங்ககிட்ட. அந்த மாதிரி நம்ம சஜஷன் கேட்குறதுக்கு ஷால் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் மாடல் வெர்ப் ஷுட். ஷுட்னா தமிழில் வேண்டும். இது எப்போ யூஸ் பண்ணணும்னா ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறப்ப, ஒரு அறிவுரையை சொல்கிறப்ப ஷுட்டுன்னு யூஸ் பண்ணுவோம். யூ ஷுட் டிரைவ் கேர்ஃபுல்லி ஆன் த ஹைவே. ஹைவேயில் போகிறப்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஷுட் யூஸ் பண்ணுறோம். அட்வைஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஒரு கடமையை சொல்கிறப்ப, இல்லைன்னா ஒரு பொறுப்பு, இதை நீ பண்ணணும் பண்ண வேண்டும் அப்படின்ட்டு ஒரு பொறுப்பை சொல்கிறப்பையும் நம்ம வந்து ஷுட் தான் யூஸ் பண்ணுறோம். See this example. ஆப்ளிகேஷனுக்கும் ஷுட் யூஸ் பண்ணுறோம். ஆப்ளிகேஷன்னா என்ன? ஒரு கடமை அல்லனா ஒரு பொறுப்பு. யூ ஷுட் சுவிட்ச் ஆஃப் த லைட்ஸ் வென் யூ லீவ் த கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூமை விட்டு போகிறப்ப வந்து லைட்ஸ் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டும் அப்படின்னு ஒரு கடமையை சொல்கிறோம், ஒரு பொறுப்பை சொல்கிறோம். அதுக்கு வந்து நம்ம ஷுட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வில். வில் எதுக்காக யூஸ் பண்ணோம்? விஷன்னா விருப்பத்தை தெரிவிக்கிறதுக்கு. ப்ரிடிக்ஷன்னா அனுமானம், அதாவது நாளைக்கு இது நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூகிப்போம்ல, அதுக்கும் நம்ம வந்து வில் யூஸ் பண்ணுறோம். ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணி ஒரு தாழ்வாக ஒன்று கேட்கணுன்னாலும் வில் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஸ்பான்டேனியஸ் டிசிஷன், அதாவது சடனாக ஒரு முடிவெடுக்கும். இப்போ நீ என் கூட வரியான்னு ஒருத்தவங்க கேட்காம சடனாக முடிவெடுத்து ஓகேன்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி சொல்லலாம்னா ஐ வில்னா நான் வரேன் அப்படின்னு அர்த்தம். அந்த முடிவு சொல்கிறதுக்கும் சடனாக முடிவு சொல்கிறதுக்கும் வில் யூஸ் பண்ணலாம். See the given example. Will you please shut the door? அந்த டோரை க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அந்த ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து வில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் இட் வில் ரெயின் டுமாரோ. நான் நினைக்கிறேன் நாளைக்கு மழை பெய்யும்ன்ட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஒரு அனுமானத்தை சொல்கிறோம், அதாவது ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம், அதுக்கு வந்து நம்ம வில் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கேன் சம்படி டேக் மீ டு த ஹாஸ்பிட்டல். என்னை யாராவது ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக முடியுமான்ட்டு யாரோ கேட்குறாங்க. கேட்குறதுக்கு உடனே ஆன்சர் பண்ணோன்னா ஐ வில்னா ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, சடனாக ஒரு முடிவு பண்ணி சொல்கிறதுக்கும் ஐ வில் யூஸ் பண்ணியிருக்கோம். வில் வந்து நம்ம எதிர்காலத்தை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நீ வருவியா செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு இனி செய்ய போகிறத கேட்குறதுக்காக வில் யூஸ் பண்ணுறோம். ஆனால் உட்டுங்கிறது நடந்து முடிஞ்ச ஒரு செயலை குறிக்கிறதுக்கு உட்டுன்னு யூஸ் பண்ணுறோம். ஹீ வுட் லைக் டு பிகம் அ டாக்டர். அவன் வந்து ஒரு டாக்டர் ஆகணும்ன்ட்டு ஆசைப்பட்டான். இந்த இடத்துல வில் வந்திருந்தா எப்படி மீனிங் ஆகும்? ஹீ வில் லைக் டு பிகம் அ டாக்டர்னா அவன் டாக்டராக ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அவன் ஆசைப்பட்டான்னா உட், அந்த மாதிரி பாஸ்ட்டை குறிக்கிறதுக்காக நம்ம வந்து உட் யூஸ் பண்ணுறோம். இது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். சம்டைம்ஸ் ஹி வுட் பிரிங் மீ சம் ஃப்ளவர்ஸ். சில நேரங்களில் அவன் வந்து எனக்கு பூ கொண்டு வந்து தருவான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து முடிஞ்சதை வந்து சொல்கிறோம். அதனால இங்கே வந்து உட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செமி மாடல் ஆக்சிலரி வெர்ப், அதாவது ஆட் டு. ஆட் டுன்னா என்ன மீனிங்? அவசியம். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்?
டியூட்டி ஒரு கடமைக்கு, மாரல் ஆப்ளிகேஷன்னா ஒரு நீதி, ஒரு பொறுப்பு, ஒரு தேவை, இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ought to யூஸ் பண்ணுவோம். See these examples. You ought to submit your assignment on time. நீங்கள் வந்து உங்களோட அசைன்மெண்ட்டை டைமுக்கு சப்மிட் பண்ண வேண்டியது அவசியம். அவசியம்னு சொல்கிறோம்ல, டியூட்டி அவங்களோட கடமைன்னு சொல்கிறோம். அதனால நம்ம இங்கே வந்து ought to, அதாவது அவசியம்னு சொல்லியிருக்கோம். He ought to help the needy. நம்ம வந்து நீடின்னா புவருக்கு, அதாவது புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ இது வந்து ஒரு நீதியை நமக்கு சொல்லுது, நல்லொழுக்கத்தை சொல்லுது. அது நல்லொழுக்கத்தை சொல்கிறப்பையும் நம்ம வந்து ought to யூஸ் பண்ணணும். We ought to hire some furniture for the party. ஹயர்னா வாடகைக்கு எடுக்கிறது. நம்ம அந்த பார்ட்டிக்கு வந்து கூட கொஞ்சம் ஃபர்னிச்சர் வந்து வாடகைக்கு எடுக்க வேண்டியது அவசியம். ஸோ அந்த அவசியம், தேவையை சொல்கிறதுக்கும் அவசியம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ought to யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ought to வந்து ஒரு செமி மாடல். இங்கே பாருங்கள், இந்த சென்டென்ஸை பாருங்களேன். அது வந்து வெர்பா, அதாவது மெயின் வெர்ப் மாதிரியே பார்ட்லியாக ஆக்ட் பண்ணுது. அதாவது மெயின் வெர்ப் மாதிரியும் அது ஆக்ட் பண்ணுது பாருங்கள். ஹெல்பிங் வெர்பாக மட்டும் இல்லாமல் மெயின் வெர்ப் மாதிரியும் ஆக்ட் பண்ணுது. அதனால தான் இதை வந்து செமி மாடல்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் யூஸ் டு. யூஸ் டுன்னா ஒரு வழக்கத்தை குறிக்கிறதுக்கு, அதாவது வழக்கமாக செய்யக்கூடிய செயல். கடந்த காலத்தில் வழக்கமாக நான் இதை செய்வேன், இல்லைன்னா எங்கள் தாத்தா இப்படி பண்ணுவாங்க, அப்பா இப்படி வழக்கமாக செய்வாங்க, அவங்களோட ஹேபிட் அது, அந்த மாதிரி சொல்கிறப்ப வந்து நம்ம வந்து கடந்த காலத்தை பற்றி பேசுகிறப்ப வந்து யூஸ் டு யூஸ் பண்ணுறோம், அதாவது வழக்கத்தை சொல்கிறதுக்கு. மை ஃபாதர் யூஸ் டு வாக் லாங் ஹவர்ஸ் when he was young. ஸோ எங்கள் அப்பா வந்து அவங்க வந்து யங்காக இருக்கும்போது, எப்போ when he was young, அப்போ வந்து பாஸ்ட்டை குறிக்குது. இளமையாக இருக்கும்போது ரொம்ப தூரம் நடப்பாங்க. யூஸ் டு அவங்களோட வழக்கம் அப்படி நடக்கிறது. அப்போ வந்து பாஸ்ட்டை குறிக்குது. அவங்களோட வழக்கத்தையும் நம்ம சொல்கிறோம், அதுதான் அவங்க பழக்கம்னு சொல்கிறோம். அப்போ வந்து அதுக்கு வந்து யூஸ் டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், மை பிரதர் யூஸ் டு ஃபைட் வித் மீ இன் மை சைல்ட்ஹுட். என்னோடய பிரதர் வந்து நான் சின்ன வயசில் வந்து அடிக்கடி என் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான், அதுதான் அவனோட வழக்கம். அப்போ வந்து சொல்கிறோம் யூஸ் டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எதனால்? சைல்டுஹுட், பாஸ்ட்டை குறிக்குது. பாஸ்ட்டில் நடந்த அவனோட வழக்கத்தை வந்து நம்ம சொல்கிறப்ப வந்து யூஸ் டு யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செமி மாடல் வெர்ப் நீடு. நீடுன்னா என்னது? தேவை. இது வந்து நம்ம வந்து நல்லொழுக்கத்துக்கும் தேவை அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். See this example. ஐ நீட் அ ஹெல்ப். எனக்கு வந்து ஒரு உதவி தேவை. அப்போ தேவையை சொல்கிறதுக்கு வந்து நம்ம நீடு யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து இது வந்து மெயின் வெர்பு மாதிரி ஆக்ட் பண்ணுறதுனால தான் இதை வந்து செமி மாடல்னு சொல்கிறோம். we need to keep our environment clean. இங்கே வந்து நம்ம வந்து சுற்றுப்புறத்தை எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கணும், அது வந்து தேவை. க்ளீனாக வைக்கிறது வந்து அவசியம், ஒரு தேவைன்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு நல்லொழுக்கத்தை சொல்லுது. அதனால் வந்து இங்கே வந்து நீடு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நீடு வந்து தேவைக்கும் ஒரு மாரல் ஆப்ளிகேஷன், அதாவது நல்லொழுக்கத்தை கற்பிக்கிறதுக்கும் நீடு யூஸ் பண்ணணும். டேர். டேர்னால் என்னென்னா தைரியம். என்ன தைரியம் உனக்கு அப்படிலாம் கேட்போம்ல, அதுக்கு வந்து நம்ம டேர் யூஸ் பண்ணுறோம். See this example. I dare not go out in the dark. அதாவது இருட்டில் வந்து எனக்கு போகிறதுக்கு தைரியம் இல்லை. அப்போ வந்து இங்கே வந்து டேர் யூஸ் பண்ணியிருக்கோம். டேர் அப்படிங்கிற வார்த்தை வந்து தைரியத்தை குறிக்குது. ஓ டேர் யூ என்டர் மை ரூம். எவ்வளோ தைரியமாக என் ரூம்குள்ளே என்டர் ஆகிருக்க, வந்திருக்க, அந்த மாதிரி கேட்குறோம். ஸோ தைரியம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம வந்து குறிக்கணும்னா நம்ம வந்து டேர் யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு 13 மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸும் தெரிஞ்சிருக்கும். அது வந்து அதோட மீனிங்கும் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூசேஜும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோட சேனலில் நிறைய கிராமர் டாபிக் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், தெரியும். நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.